சாபங்களையும் தீய சக்திகளையும் ஜெயிக்க ஜெயிக்க எனக்கு பலன் வேண்டும் ஆண்டவரே. அநேக சமயங்களில் சொல்லுங்க, அநேக சமயங்களில் என் திறமைகளை நான் நம்பி இருந்தேன்பா, உங்களை வேண்டான்னு சொன்னேன்பா, புறக்கணிச்சேன்பா, உலகத்தை சார்ந்து மனிதர்களை சார்ந்து நண்பர்களை சார்ந்து நான் தோற்று போயிருக்கிறேன்பா. இயேசுவே, சிறந்த நண்பராய் எனக்காக இந்த பூமிக்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக நீர் இறங்கி வந்ததை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். என் பாவங்களுக்காக சிலுவையிலே நீர் அடிக்கப்பட்டீர், மரித்தீர், அடக்கம் செய்யப்பட்டீர், 3வது நாளிலே உயிரோடு எழும்பினீர், இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் என்று நான் நம்புகிறேன். என் சொந்த தெய்வமாக, என் சொந்த இரட்சகராக, என் சிறந்த நண்பராக உம்மை உம்மை என் உள்ளத்திலே, என் வாழ்விலே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உங்க கரத்துல என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், உம்மையே சார்ந்து கொள்ளுகிறேன், சார்ந்து கொள்ளுகிறேன், உங்க மார்பில் சாய்ந்து கொள்ளுகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ள, உங்க பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ள, எனக்கும் உதவி செய்யும், பலன் தாரும், உயர்த்தும், கூட வாரும், கூட வாரும், சாதிக்க, உயர, பிரகாசிக்க, உமக்காக பயன்பட என்னை உயர்த்தும். நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த இயேசுவை உங்கள் வாழ்வில் விட்டு விடாதீர்கள். இந்த கூட்டத்தோடு கூட நீங்கள் விட்டு விடாதீர்கள். இவரை தொடர்ந்து பின்பற்றுங்கள். ஒவ்வொரு வாரமும் நடக்கிற ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளுங்கள். நேற்று தினத்தில் நான் சொன்னேன் அல்லவா, ஆலயம்தான் ஆண்டவரை நமக்கு கொடுக்கும், அபிஷேகத்தை கொடுக்கும், பலனை கொடுக்கும், நம்ம வாழ வேண்டிய வழிகளை, சத்தியங்களை நமக்கு கொடுக்கும். ஆகையினால் ஒருவேளை நீங்கள் மற்ற ஆராதனைக்கு போகாதிருப்பீர்களே ஆனால், புதிதாய் வருகிறவர்களாக இருப்பீர்களானால், ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஏதோறும் நடக்கிற ஆலயத்தில் ஆராதனையில் வந்து பங்கு பெற்று கர்த்தரை இன்னும் இறுக பிடித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்கு செய்கிற அதிசயத்தை பார்ப்பீர்கள், அற்புதத்தை பார்ப்பீர்கள். உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடுங்கள், உங்களுக்கு ஆட்சேபிக்க போகிறேன். எங்கள் அன்பின் பரலோக நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேச நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி சுவாமி. இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்தவர்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா திண்டாட்டங்கள் மாறி அவர்கள் வாழ்வு கொண்டாட்டமான மகிழ்ச்சியான வாழ்வாக மாற வேண்டும் என்று நீர் விரும்பி இந்த 2 நாள் கூட்டங்களை ஒழுங்கு செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நீர் நம்முடைய பிள்ளைகளோடு பேசினீர். தன்னலமானவர்களாய், தரிசனமற்றவர்களாய், தள்ளுண்டு போனவர்களாய் இந்த உலகத்தில் எத்தனையோ வாலிபர்கள் இருக்கும் பொழுது தகப்பனாகிய உம்மை சார்ந்து கொண்ட தாவீது கோலியாத்தை ஜெயித்து தனக்கும் தேசத்துக்கும் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்தான். நீயும் என்னை சார்ந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ பாவத்தையும் கோலியாத்தையும் பிரச்சனையும் போராட்டங்களையும் ஜெயித்து சிறந்த சிங்காசனத்தில் அமருவாய் என்று நீர் பேச நம்முடைய வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டிருக்கிறாங்க. அதற்கு தங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த வாலிபர்களை கரத்தை நீங்க பிடிச்சுக்குங்கப்பா, இவங்களை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் இவங்க கூட நீங்க இருங்கப்பா, இவங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொடுங்கப்பா. இவர்கள் எதெல்லாம் வீழ்ந்து போயிருக்கிறாங்களோ அதிலெல்லாம் எழும்பட்ட ஆண்டவரே, எதெல்லாம் தோத்து போயிருக்காங்க அதிலெல்லாம் ஜெயிக்கட்ட ஆண்டவரே. இவங்க மனதில் இருக்கிற காயங்கள், துக்கங்கள், வேதனைகள், கண்ணீர், புலம்பல் சகலமும் இப்பொழுது இந்த நிமிஷத்தில் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இவர்கள் மூலம் இவருடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சி வரட்டும், சமுதாயத்திற்கு மகிழ்ச்சி வரட்டும், தேசத்திற்கு மகிழ்ச்சி வரட்டும். அப்படிப்பட்ட மகிமையின் நட்சத்திரங்களாய் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தினர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். நீர் அப்படி செய்கிறக்காய் நன்றி. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வந்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஒரே ஒரு அறிவிப்பு, உங்கள் எல்லாருக்கும் ஆகாரம் ரெடியாக இருக்குது. அதனால் ஒருவேளை நீங்கள் நான் புதுசாக வந்திருக்கேன்னே, நான் எப்படி சார் உங்களுக்காக தான் நாங்கள் அதை செய்திருக்கோம்.